ஐபிஎஸ் அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ பவல் அப்படிங்கிறது வயிறு அப்படின்னு சொல்லலாம். இந்த இரிட்டபிள்னா இரிட்டேஷன் ஆகுறனால பவல் வந்து குடல் பகுதிகள் இரிட்டேஷன் ஆகுறனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன ஆகும்னா உடனடியா வந்து மோஷனா வெளியில போகும். ஸோ சாப்பிட்டா கொஞ்ச நேரத்திலேயே மோஷன் வெளியில போகும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்ட உடனே மோஷன் வெளியே போகறனால அவங்களுக்கு நியூட்ரிஷனே அப்சர்வ் ஆகாது உடம்புல. ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்க ஆன ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். அதே போல குட் பாக்டீரியா இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தால் அதை கம்மி பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய குடல் பகுதிக்கும் மூளைக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கான ஒரு சிம்டம்ஸ் ஒரு சிக்னல் போகும். அதன் மூலமா வந்து நம்மளுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறது, அந்த குடல் பகுதிகள்லாம் வந்து அதோட அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது டோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோன் வந்து அதிகமாகும். ஸோ இது வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க டிராவல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. வெளியில போல்டா பேசுறதுக்கோ, இல்ல வெளியில எங்கேயோ போறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிப்ரஷனும் சேர்த்தே இருக்கும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு சிறப்பான முறையில ஆதிகத்து ஹெல்த் கேர்ல நாங்க சிகிச்சை குடுப்போம். இது தொடர்பான மருத்துவ சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.